ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்ன நிஷா சாப்பாடு? இட்லி இட்லி தோசை அப்புறம் இட்லி சாம்பார். அது இந்த சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றத இட்லி சாம்பார் ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கும். இட்லிக்கும் இட்லி சாம்பாருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பெஸ்ட் இட்லி சாம்பாரும் தோசையும் சூப்பராக இருக்கும் இட்லி சாம்பாரோட. ஓகே, எங்கள் பசங்கள்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஒருத்தர் ஹோம் ஒர்க் எழுதிட்டார். எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான். என்ன பாப்பா உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். என்ன நிஷா? இட்லியும் ரெடி ஆயிடுச்சா? நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். யாரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். மறக்காம. காரைக்குடி சிவகங்கை ஆரக்கோட்டை மாவட்டத்தில். ஆமாம், யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து உங்கள் வீட்டிலே நேரில் மீட் பண்ணலாம். நீ என்னடா நாளை பொறுத்து தான் அப்படி இன்றைக்கி தேசிய கொடியை திறப்பா அட்டென்ஷனில் நின்றுட்டுருக்கேன். என் மகன் இப்படி தான் சிரிப்பா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக தூங்குங்க. நாங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம். பாய் 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 பாய். நாளைக்கு சூப்பரான விளாக் பார்க்கலாம், ட்ராவல் விளாக். அது அமௌண்ட் இல்லாமல் இருக்குது நிஷா கிட்ட. அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடலாம். உங்கள் உண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது. உடச்சிரவா உண்டியில்